அடுத்த கூட்டம் வருகிற 17 அன்று கொளத்தூரில் நடைபெறவிருக்கிறது. இதே திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் நான், தோழர் மைனர், தோழர் மில்டன், தோழர் சத்யா ஆகியோர் இங்கு பேசவிருக்கிறோம். அனைவரும் அங்கும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். தம்பி, நாடே ஒரே கலவரத்தில் இருக்கு, கலையபரத்தில் இருக்குது. வாக்கு சீட்டு பிரச்சனை, போலி வாக்குகள் அதுன்னு ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க. எதிர்த்து பேசுறதுக்கு ஒரே ஒரு ஆள் அந்த ஆள் தான் இருக்கிறாப்புல. அவரையும் அரெஸ்ட் பண்றாங்க. எம்பிக்கெல்லாம் கொந்தளிக்கிறாங்க. தமிழ்நாடு ஆமா, தமிழ்நாடு இந்தியாவே ஒரு கொந்தளிப்புல இருக்குது, ஒரு கலையபரத்துல இருக்குது. ஜாலியா இருக்கா? ஏன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதான் பேச போறோம் இன்னைக்கு. இல்லப்பா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம்னு இருக்குல்ல, இந்த எதேச்சதிகார போக்கு, இந்த பிஜேபியினுடைய இந்த ஒற்றை அதிகார போக்கு, ஆனா இதெல்லாம் தாண்டின ஒரு அபாயம் இருக்குது. அதை பத்தி தான் பேச போறோம். ஆர்எஸ்எஸ் என்னும் அந்த அதிகார பீடம் பண்றதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். ஆர்எஸ்எஸ் வந்து வெளியில தெரியும். கரெக்ட் நீ சொல்றது இல்லண்ணே, ஆர்எஸ்எஸ் இல்ல, ஆர்எஸ்எஸையும் கடந்த ஒரு அபாயம் இருக்குது. ஆர்எஸ்எஸ் கடந்து என்ன? அது ஆர்எஸ்எஸ் தான் இந்தியா உலகத்துக்கே அபாயம். பாவன் அது கடந்த ஒரு அபாயம். மணி, அந்த மணி ஆமா. பாருங்க, மாச சம்பளம் வாங்கி ஒரு 5 நாள் கூட 10 நாள் கூட இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்திய பொருளாதாரம் அந்த அளவுக்கு கீழே போயிட்டு இருக்குது. தமிழ்நாடு பொருளாதாரம் தாக்கு பிடிக்குது. இந்த எதேச்சதிகாரத்துல வந்து பிரச்சனையா இருக்கிறதே, இந்த நிர்வாகத்துல பிரச்சனையா இருக்கிறதே இந்த மணி தான். அந்த மணி இல்ல, நான் நம்ம மணி, டிஷர்ட் கழுத்து பட்டன் கழுத்து விட்டாரு, அந்த மணியா? அதுக்கு கவுண்ட மணியா பேசிட்டு போலாட்டா, அவ்வளோ வயசுல பேசுறேன். அந்த மணிப்பயல் பத்தியா? நம்ம மணிப்பயல் என்னவா? இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இதெல்லாம் கடந்த ஒரு குரூரமான இப்படியான போக்கில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் செயல்படுறதுக்கு ஒரு மூல காரணமே மணிதானா? ஆமா, இந்த மணி மாதிரியான மணிகள், மாமணி. அவர் போட்டு கண்ணாடியை போட்டுட்டு நெத்தி வரைக்கும் பட்டணம் போட்டுட்டு பேசாம இருக்கிறாப்ல. அவரை போய் இப்படி சொல்றீங்களா நீங்க? அவர் எங்கெங்கெல்லாம் பேசாம இருந்தாரு, எங்கெங்கெல்லாம் எப்படி பேசியிருக்காருங்கிறது தான் பிரச்சனையே. அப்படியா? ஆமா. அதனால அந்த மணியின் பிரச்சனைகள் என்ன, மணியால் வந்த பிரச்சனைகள் என்ன? அவர் ஒன்றும் சாதாரண மணி இல்லடா. அவர் மாமணி. ஆமா, மாமணி தான். மாமணி மட்டும் கிடையாது, மாமாமணி. அவர் மாமாமணிங்கிற அப்படி இல்லைன்னா மானா பெருசு, மாமாமணி பெரிய பெரிய மணி, மூத்த பத்திரிகையாளர். அப்படின்னா இப்ப பெருசா சொல்லணும்ல, அதுதான் அப்படினால ரொம்ப பெருசு அப்படி சொன்னேன். எனக்கு அவ்வளவுதான் தமிழ் தெரியும். அதனால மூத்த மணி அவரு. அதனால வந்து அவரை பத்தி தான் பார்க்க போறோம். டெஃபினெட்லி. ஓகே. இப்போ பாருங்க, என்னது ஒரு 3000 rupees 1 2 3 4 5 6. எனக்கு வேணாம், நான் மணி பிரச்சனை இருக்குதுதான். எனக்கு மணி பிரச்சனை இருக்குது. அது இவ்வளவு ஓப்பனா நீ கொடுத்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க நீ? அப்புறம் வாங்கிக்கிறேன், அக்கௌண்ட்ல அனுப்பு. சும்மா பேசாம இரு. உங்களுக்கு இல்ல இது, பேசாம இரு. நான் வாங்கிக்கிறேன். ஆனா சத்தியமா உங்களுக்கு இல்ல. அப்படியா இருக்கு இது வந்து சார், மணி சார் ப்ளீஸ் பேசுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதாவது எல்லாரும் பெரிய பெரிய அரசியல் விற்பனர்களாக தங்களை கருதி கொண்டு அறிவுஜீவிகளாக பேசக்கூடிய மோடியின் துதிபாடிகள், மோடியின் பாதந்தாங்கிகள், பிஜேபியின் கைக்கூலிகள், பிஜேபியின் தொங்கு சிறைகள், ஆர்எஸ்எஸ் அடிவரடிகள் ஒரு விஷயத்தை மறந்துட்டு பேசுறாங்க, அடிப்படை தர்மத்தை மறந்துட்டு பேசுறாங்க. அது என்ன தெரியுமா? 3 விஷயங்கள் இந்தியாவை ஒடுக்குது. இந்த 3 விஷயங்களை மீறி மக்கள் எப்படி பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி 400 300 ஏன் 272 3000 கூட 3000 காசு சும்மா கூட தந்துடுறேன். தந்துடுறேன். எவ்வளவு கொடுத்தா? இன்னொரு 3000 3500 இன்னொரு 500 மணி சார். இப்ப ஒண்ணு மறந்துடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவுதான் கோபம் மோடி மேல இருந்தாலும், எவ்வளவுதான் வெறுப்பு அசூயை மோடி மேல இருந்தாலும், அவர் மக்களால் வாக்களிக்கப்பட்டு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் பிரதமராகிறார். திரும்ப திரும்ப மக்கள் வாக்களித்து தான் அவரை பிரதமர் பதவியில் அமர்த்துகிறார்கள். 3வது முறை ஒருவேளை மோடி வெற்றி பெற்று மீண்டும் பிரதமரானால் அது மக்களின் தீர்ப்பு. இதை புரிஞ்சுக்கோங்க, இதை ஏத்துக்கணும். இதை புரிஞ்சுக்காம ஏத்துக்காம 150 சீட்டுக்கு மேல வந்தா ஈவிஎம் மோசடின்னு பேசுறதெல்லாம் அயோக்கியத்தனமான பேச்சு. அப்ப நீ வந்து பாத்தியா 3000 only 500 ரூபா தான் டிஃபரன்ஸ். ஏதோ நான் வந்து கொஞ்சம் கூடுதலா பேசணுங்கிறதுக்காக ஒரு போனஸா போட்டு கொடுத்தேன். 3000 முடிஞ்சிடல. நான் இதுக்குள்ள வேண்டாம், நான் இது இந்த கான்வர்சேஷன் இப்படியே நான் கட் பண்றேன். நான் வந்து மணிசாரை விமர்சிக்கல, மணிசார்ட்ட நான் கோச்சிக்கல, மணிசாரை திட்டல, அவரோட அரசியல் குறித்து நான் எந்த பேச்சு நான் பேச விரும்பல.
சார் ஒரே ஒரு கிளாரிபிகேஷன், ஒரே ஒரு அதுக்கு முதல்ல காசு கொடு, அதுக்கு முதல்ல தனியா கொடுக்கணும் தம்பி. அது வேறையா தம்பி அவர் வந்து எவ்ரி மினிட் காசு தான் தம்பி. அவர் வேலை பாக்குறது முன்னாடி மாதிரி அவர் ஆபீஸ்லாம் போறது இல்ல, முழு நேர தொழிலே வந்து அவர் பேசுறதுதான் காசு. இப்ப அவர் பொய் சொன்னாலும் காசு, அவதூறு பேசினாலும் காசு. அவர் வாயை திறந்தா நீ காசு கொடுக்கணும் பேசுறதுக்குடா. என்ன கேக்குறது கேக்குறியா? எனக்கு ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். இல்ல இப்ப இத காசை கொடுத்துட்டு கிளாரிபிகேஷன் கேளு. அதுக்குமா? ஆமா, அப்பதான் பதில் சொல்லுவாரு. சொல்லுங்க. இப்ப இத பேசுறது நீங்க தான், அத பேசுறது நீங்க தான். நான் ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன், இது ரெண்டுல எது உண்மை? இது ரெண்டுல எது வந்து நான் நம்பணும் நீங்க சொல்லுங்க. இதுதான் உண்மை, மணிதான் உண்மை. ஒன்று அது இல்லைன்னா இது ரெண்டுமே நீங்கள் தான் பேசுறீங்க. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, இது ரெண்டில் நான் எதை ஏற்றுக்கணும்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா ஒன்று சொல்லுங்கள், நான் அதில் எந்த விவாதமும் இல்லாமல் குறுக்கு கேள்வியும் இல்லாமல் நான் ஏற்றுக்கிறேன். அப்போ அதை பேசும்போது உண்மையாக இருந்தது, இப்போ இதை பேசும்போது உண்மையாக இருக்குது. எப்படிண்ணே? இதைத்தான் சீமான் சொல்கிறான். நான் என்ன பண்ணேன், நேற்று நான் பேசினேன், ஆமாம் நான் பேசினேன், ஏன்னா அப்போ அந்த கருத்து எனக்கு உடன்பாடாக இருந்தது. இன்னைக்கு இப்படி பேசுறீங்க, இப்ப எனக்கு தெளிவு வந்துருச்சு, இப்பதான் எனக்கு தெளிவு வந்துச்சு, அதனால இப்ப நான் பேசுறேன். என்ன பண்ண முடியும் உங்களால அப்படின்னு அவுத்து போட்டு நிக்கிறான். நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம வந்து நொந்துக்கிறது தவிர. அன்னைக்கு நான் பேசினப்ப என் கருத்து வேற, எனக்கு செக் கொடுக்கல. இன்னைக்கு நான் பேசுறப்போ இடைப்பட்ட நேரத்துல எனக்கு செக் கொடுத்துட்டேன். அதாவது இவங்க என்னன்னா அதான் சொல்றாங்க, எதிர்த்தாப்புல உள்ள ரொம்ப ஜனநாயகவாதியா இருக்கிறதுனால நீங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு பட்டிமன்றத்துல பேசுறாங்கல்ல, ஆமா மருமகள் தான் சரியே அப்படின்னு ஒரு நாள் பேசுவாங்க, மாமியார் தான் சரியே அப்படின்னு பேசுவாங்க. ஒரு நாளைக்கு குடும்பமா நட்பானா ஒரு நாளைக்கு குடும்பமே சரின்னு பேசுவாங்க, இன்னொரு நாளைக்கு நட்பே சரின்னு பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு டாபிக் என்னவோ டிஃபன் பண்ணி காசு கொடுக்குறது, கொடுத்த காசுக்கு பேசணும். ஆமா, நடுவர் வந்து அம்மா இதுக்கு பேசுப்பா, எப்பா இதுக்கு பேசுப்பான்னா பேசுவாங்க. அதேதான் இது. சேனல்ல எவ்வளவு காசுன்னா கொடுக்குற தங்கி தலைவா, இதுதான் இப்ப போயிட்டு இருக்குது, நீங்க என்ன பண்ணுங்க, இந்தாங்க இது பேசி கொடுங்க, இப்ப இதுதான் இதுக்கு பேசி கொடுங்க இந்த சேனல்ல. தலைவா எங்க சேனல்ல அது போவாது, எங்க சேனல் இதுதான் ட்ரெண்டு, இந்தாங்க இதை பிடிங்க. இல்லை இப்போ பட்டிமன்ற பேச்சாளர்கள் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொள்கை முடிவு, அரசியல் முடிவு, அரசியல் அதெல்லாம் அவங்க மேட்ரு கிடையாது. பட்டிமன்றத்தில் அவங்களுடைய வேலைங்கிறது கொடுத்த தலைப்பை டிஃபன் பண்ணி பேசுறாங்க. அவங்க பண்ணிட்டா நீ அரசியல் இவருக்கு அதேதான், கொடுத்த தலைப்பை பண்ணிட்டு டிஃபன் பண்ணிட்டு வருவாரு. அவங்க டிஃபன் பண்ணி பேசுவாங்க, இவரு பேசிட்டு டிஃபன் பண்ணுவாரு, அவ்வளவுதான். எனக்கு அதான் புரியல. இப்போ ஒரு திமுகவை திட்டுறத ரசிக்கிற மாதிரி ஆடியன்ஸ் உள்ள சேனலுக்கு போனா அப்படின்னு மண்ணாடி தூத்துறது. இதே ஆதரிக்கிறவங்க இல்ல ஆடியன்ஸா இருக்க சேனல்லாம் ஐயோ என்னமா இருக்குது அப்படிங்கிற. இப்ப எல்லாம் திமுகவுக்கு ஆதரவால சில நேரத்துல பேசுறாப்புல, திராவிடத்துக்கு ஆதரவா திமுகவுக்கு ஆதரவா எந்த சேனல்னு சொல்லுங்க. இல்ல அந்த சேனல்லாம் அப்படி இல்ல அப்படிலாம் பேசுறாப்புல, அப்பெல்லாம் நம்பிடாதீங்க, நம்ப முடியாது. ஏன்னா நீ என்ன வேணாலும் மாத்தி பேசுவ. ஏன்னா ஏன் சொல்ல, நீ ஒரு ஈஃபோரியா கும்பல், ஈஃபோரியா கும்பல், நீ ஒரு ஈஃபோரியா கும்பல் நீயே சொல்லியிருக்கிற. அப்புறம் நீ சொல்ற இப்ப தீத்துக்கிட்டோம் எனக்கு தெரியல, தெரியாது அவர் தனியா என்னைக்கு அவர் ஈஃபோரியா கும்பல்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டாரோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவர் பேசக்கூடாது தானே. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நீயே ஒத்துக்கிட்டல, அதுக்கப்புறம் நீ பேசிருக்கே கூடாது. இப்படிதான் பேசுற, எல்லாருக்கும் தார்மீக பொறுப்பு, எல்லாம் பருப்பு பொறுப்புலாம் அடுத்தவனுக்கு தான், உனக்கு கிடையாது. இந்த சமஸ்கிருதம் எல்லாம் ஒரே மாதிரி பார்த்தீங்களா, அளவுகோலுங்கிறதுலாம் அடுத்த ஆளுக்கு தான், நமக்கு எதுவும் கிடையாது. நம்ம பாட்டுக்கு வந்து ஃப்ரீயா நமக்கு என்ன தோணுதோ அதை பேசிக்குவோம். இவரு உச்சகட்டம் என்ன தெரியுமா, ஒரே முன்னாடியெல்லாம் ஒரே சட்டை தான், சட்டையை கூட மாற்ற மாட்டாப்புல. அந்த சேனலுக்கு போயிட்டு உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக தேராதி விஜய் மனசை தேத்திக்கோங்க சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு விஜய் உருப்பட மாட்டாப்புல அப்படின்னு ஒரு ஆமாம், அதே சட்டையை மாற்றாம விஜயை கண்டு நடுங்கும் திமுக இதுதான் தொடக்கம், பேரை சொல்லி அடித்த விஜய். சப்ஜெக்ட் ஒரே சப்ஜெக்ட் தான், பிறகு பஞ்சாயத்து ஒன்று தான். விஜயினுடைய இந்த ஸ்பீச்சுக்கு ரியாக்ஷன், அது ரெண்டு சேனல்ல ரெண்டு விதமான ஆடியன்ஸ், ஆனா ரெண்டு விதமா டெலிவரி. மனசுல ஏத்துக்கிட்டு பண்ணணும்ல, அதாவது தான் வந்து அசிங்கப்பட்டாலும் தான் அவமானப்பட்டாலும் தான் அவமானப்பட்டாலும் நம்ம எல்லாம் அப்படி வந்து அவர் கழிவுகளை ஊத்துவோம், மூஞ்சில வந்து மூஞ்சில கரிய பூசுவோம்னு தெரிஞ்சா கூட 3000 ரூபாய்க்காக
அது மட்டும் இல்ல, ஆடியன்ஸ் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த அதாவது எல்லா அயோக்கியனுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும், எல்லா அயோக்கிய பயிலுக்கும் கூட்டங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா அவனை மாதிரி அயோக்கிய பையன் நிறைய பேர் இருப்பான்ல, அவனை ஃபாலோ பண்றவன், அவன் பேச்சை கேட்கறவன்னு சில கூட்டம் எனக்கு தான் செய்யும். இப்ப சவுக்கு சங்கர் இல்லையா, 6,00,000 பேர் சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி மணி சார் பேசும்போது அவனுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அவருக்கும் ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தை ஏமாற்றக்கூடாதுல்ல. அதனால இப்படி ஒரு குத்து, இப்படி ஒரு குத்து, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா நீ சொன்ன மாதிரி அவர் மாமா மணிடா, அவரு மாமணி, பெரிய மாமணினா பெரிய மணி, மாமா மணினா பெரிய பெரிய மணிடா அவரு. அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இப்படிலாம் பேசலன்னா நீ வருத்தப்படணும். ஏன்னா அவருக்கு வந்து பாசிட்டிவ், ஒரு கட்சியோட பாசிட்டிவும் தெரியும், நெகட்டிவும் தெரியும். அப்ப அது ஒரே இடத்துல ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப இந்த இடத்துக்கு போறீங்க, அது அது ஒர்த்து இல்லையே அதுக்கு தம்பி. 3000 அவ்வளவுதான். எது ஒண்ணுமே காசா மாறும்போது அது வேல்யூபிள். ஓகே, காசு கொடுக்கும் போது அது வேல்யூபிள் ஆகுது. நான் எதுக்கு சும்மா பேசணும்? இப்ப நீங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை தம்பி, நீ பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்து பேசணும் சொல்றியா, ஒரு 2000 சேர்த்து கொடு, ஒரே வீடியோல பேசிடுறேன் தம்பி. எல்லாம் ரேட்டு தான், எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பிரைஸ். இட்ஸ் ஆல் வேல்யூபிள். ஓகே, அது புரிஞ்சுக்கணும். இது வாட்டர்மெலன் ஸ்டாரோட மட்டகரமாவில் இருக்கு. அப்ப இவர் வந்து ஒரு அரசியல் களத்தில் ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார், அரசியல் காலத்தில் இவர் வந்து பத்திரிகையாளர்கள் ஒரு சீமான். இவர் வந்து நான் அப்படிதான் மீன் பண்றேன். ஏன்னா ஒரு காலத்துல வந்து இப்ப இங்க ஒரு பிரிவிலேஜ் செட்டப் இருக்கும். எப்படின்னா திமுக வந்து எல்லா உரிமைக்காக போராடி வைக்கும், எல்லாத்துக்கும் சட்டம் ஏற்றி வைக்கும், எல்லாத்தையும் வந்து எதிர்த்து போராடி டெல்லியில இருந்து உரிமையெல்லாம் வாங்கி வைக்கும், வாங்கி வைக்கும். ஆனா அதிமுக என்ன பண்ணுது, அதிமுக என்ன பண்ணுன்னா அந்த பிரிவிலேஜ் வந்து எடுத்துக்கிட்டு திமுக குறை சொல்றதே குறைய வச்சிருப்பாங்க. எதிர்த்து அங்க பேசிக்கிறா, டெல்லியை பேசிக்கிறாலும் கிடையாது. திமுக ஏங்க வாங்கலாதா, திமுக ரெண்டு பேரும் சேர்ந்து கேளுங்க அதை அப்படின்னா கேட்க மாட்டாங்க. அது அது கேட்கறதுக்கு அரசியல் பண்றதுக்கு திமுக இருக்கான். நம்ம வந்து நம்ம திமுக அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க. அதுக்கப்புறமா அது எப்படி வந்துச்சுன்னா அது வந்து வேற வேற ஒரு ரூபத்துல வந்துச்சு. சீமானா வந்து நிக்குது, சவுக்கு சங்கரா வந்து நிக்குது, அப்படி வந்துச்சுல. அதுக்கு அரசியல் கட்சியா வந்துச்சு. பத்திரிகைகள்ல வந்து வெளிப்படையா இல்லை. அது இன்னைக்கு வந்து பத்திரிகையில, அதாவது என்ன சொல்றது, மீடியா மூலியமா நீ மீடியாவே அந்த ஸ்டாண்ட் எடுக்குது. சவுக்கு சங்கர், மணி, சவுக்கு சங்கர் என்ன ஸ்டாண்ட் நீங்க சொல்லிருங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க. காசு ஸ்டாண்ட், மணி ஸ்டாண்ட், மணி ஸ்டாண்ட், மணி என்ன ஸ்டாண்ட்ல இருக்கா அங்க ஹை ஸ்டாண்ட் அப்படின்னு. அதே மாதிரி மீடியாவில் வந்து ஒரு மணி சீமானாக செயல்படுவர் தான் நம்ம மணி. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும். அதுதான் இல்ல. அதான் நீங்க இந்த திமுக பத்தி சொன்னப்பதான் கலைத்தோழர் சொன்னதான் ஞாபகம் வந்து. என்னது இல்ல, கலைஞர் வந்து பெரிய புரட்சிகரமா பெண்களுக்கு சொத்து உரிமையெல்லாம் கொடுத்து அடுத்த தேர்தலே திமுக தோக்கடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம ஒண்ணு கிண்டி கொண்டாந்து வச்சு அது வந்து அப்படியே லவட்டிட்டு. அதாவது பிரிவிலேஜ், அதாவது எப்படின்னா வேலூர் இப்ராஹிமி இந்த மீன்ஜூர் சலீம்லாம் சொல்லுவாங்கல்ல, அதேதான் இஸ்லாமிய பெயர் தாங்கிகள். என்னன்னா ஆக்சுவலி கேள்வி கேட்க வேண்டிய ஆளு வேற. இங்க வந்து ஒரு பிரிவு, ஒரு செட்டப் இருக்குது, இங்க எல்லாரும் ஜனநாயகமா இருக்குங்கிறதுனால கேட்க வேண்டியவனை கேள்வி கேட்காம அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு நம்மளே எதிர்த்து நிக்கிறது. இந்த வேலையை தான் மணி பண்ணிட்டு தெரியும். பாஜக தான் பிரச்சனை, RSS தான். ஆனா அவனை கேள்வி கேட்க மாட்டான். திமுக தாங்க, திமுக என்ன பண்ணிச்சு அப்படிம்பாங்க. அந்த சொகுசுல கொஞ்சோண்டு அப்படின்னு. அதேதான், அந்த சொகுச மணியை அனுபவிக்கிறாரு இப்ப. அவ்வளவுதான். இதுல உச்சபட்ச காமெடி என்னன்னா பாயிண்ட் கீண்டு ஒண்ணு இருக்காது. இப்போ இந்த விவாதங்கள்லையுமே இந்த லைவ் டிபேட்ஸ் இருக்கும்ல, அதுலேயுமே இப்படியே போயிடுறது. சட்டக்கட்டணம் போட்டுட்டு போயிட்டு அது இவர் என்ன நினைச்சுக்கிறாரு, ஆப்போசிட்லயே நம்மள மாதிரியே உட்காந்துருப்பாங்க, இல்லை நம்ம மட்டும் உட்காந்து நினைக்கிறது. சீமானுக்கு எப்படி வந்து ஒரு யூடியூபரோட சோல்ல மற்ற சேனல்கள் தேவைப்பட்டதோ அதே மாதிரி டிபேட்டுகள்ல மாமா மணிக்கு செந்தில்வேல் தேவைப்படுறாரு, மதுரை சத்யா தேவைப்படுறாப்புல. என்ன இந்த மாதிரி நாட்டில் தேவைப்படுறாங்க, பிரசன்னா தேவைப்படுறாப்புல, சைடு விட்டுக்கிட்டு மிதிக்கிறாங்க. மில்டன் தேவைப்படுறாப்புல, இந்திரகுமார் தேவைப்படுறாப்புல. அரசியல் காலத்துல வந்து அரசியல் கட்சிகளை எதிர்த்து பேசிட்டு இருக்கும்போது மீடியாவில், டிஜிட்டல் மீடியாவில் வந்து மணிக்கு சவுக்கு சங்கருக்கு இந்த மாதிரி இந்திரகுமார் செந்திலண்ண மேல் தேவைப்படுறாங்க செய்யறாங்க. அதுல ஒரு போஸ்டர் எடுத்து வச்சிருக்கேன் சார், இன்னொரு 3000 வேண்டாம் நீங்களே பேசிடுங்க.
இன்னைக்கு டாஸ்மாக் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய சோதனை, ஏன்னா இங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு மாநில அரசு அலுவலகம், ஒரு அலுவலகத்தை நீங்க சோதனை பண்றீங்க, அது தப்பு ரைட்டு, கூட்டாட்சி மீதான தாக்குதல் கூட நீங்க சொல்லுங்க, எனக்கு புரியுது. ஏன் ரியாக்ட் பண்ணாம இருக்கீங்க? ஏன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மீதான தாக்குதல் ஒரு அறிக்கை கூட ஏன் வரல இதுவரைக்கும்? அங்கிட் திவாரின்னு ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி திண்டுக்கல்ல ஒரு மருத்துவரை மிரட்டி லஞ்சம் பெற்றார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுல மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அவர் கையங்களவுமா கைது பண்ணிச்சு. ரைட்டா? உள்துறை அமைச்சர் பேசினாங்களா, நிதியமைச்சர் பேசினாங்களா, பாஜக யார் அதுக்கு பதில் சொன்னா? அமலாக்கத்துறை அலுவலகத்துல சோதனை நடந்துச்சா இல்லையா? விடிய ஏன் யாரும் பேசல? அன்னைக்கு மணி கேட்டாரா இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி? பாயிண்ட் கீண்ட் எதுவுமே இல்ல, சும்மா ஏதாவது வெக்கப்பட்டாப்லையா, ஏதாவது கூனி குறுனாப்லையா? சரி, அடுத்த நெக்ஸ்ட் அடுத்த நெக்ஸ்ட் அதாவது கேள்வி கேட்டு வாய அடைச்சிருக்காங்கல்ல, ஏதாவது பதில் சொல்ல வேண்டிய, சும்மா கிளப்பி விடுவோம், ஏதாவது பேசுவோம், அவ்வளவு மட்டும் தான் டார்கெட். இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப செந்திலன் வந்து கேட்டார்ல, இது மணிக்கு தெரியாம இருக்கா? தெரியும், அவருக்கு தெரியுங்கிறது செந்திலனுக்கு தெரியும், ஆனா இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். தெரியும், ஆனா காசு கொடுத்தா சொல்லுவாரு. தம்பி அவருக்கு எல்லாம் தெரியுங்கிறது நம்மளுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். அதான் சொல்றேன், செந்திலனுக்கும் தெரியும். அவர் கேட்கிறாருன்னா மணிக்கு தெரியாதத செந்திலனை கேட்டு லாக் பண்ண அப்படிங்கிறது கிடையாது, செந்திலனுக்கும் தெரியும். ஆனா மணி கொடுத்தாதான் மணி அதை சொல்லுவாருங்கிறது அதுதான் உண்மை. அதான் அதை அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்றது செந்திலன் நம்ம வேலை. ஓகே, அது செந்திலன வேலை, நம்ம வேலை. மணிக்கு மணி கொடுத்தாதான் பேசுவாருங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்ப மணி கட்டணும்ல, அப்ப கட்டிடுவோம், அவ்வளவுதான். இது மட்டும் கிடையாது. இப்ப இந்த விஜய் மேட்டர் ஒன்று சொன்னதுல, இப்ப அதுலயுமே வந்து விஜயகாந்தை விட கமலஹாசனை விட வித்தியாசமா கமல் விஜய் எல்லாம் விஜய் கிட்ட நெருங்கவே முடியாது. என்னால விஜயகாந்த் கூட இன்க்ளூடிங் விஜயகாந்த் நான் உறுதியா சொல்றேன். அவரும் பெரிய ஃபயர் எல்லாம் ஃபயர்லாம் இது வந்து ஃபயர் இல்ல, ஃபயருக்கு மேல விஜய் விஜய் இந்த ஆட்சி பிடிக்க போறாப்ல. ஆமா, இவர் ஃபயர்னா ஒரு வைல்டு ஃபயர் அப்படின்னு சினிமா டைலாக்லாம் இல்ல. இப்ப இதுக்குன்னா 10,000 வாங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். 3000 தானே கிழிப்பாங்க. அதுக்கு ஆட்சியை பிடிப்பாங்க சொல்றது 3000 தள்ளுவாங்களா? 3000 அதெல்லாம் கிடையாது. ஐ கெஸ் இட்ஸ் 10,000. தம்பி அவரு இன்னொரு 3000 தான் இருக்கு. இப்ப நீங்க கொடுங்க, இப்ப கொடுங்க, நான் சொல்றேன் 3000 கொடுங்களேன். நான் அப்படிதான் பாக்குறேன். விஜயகாந்த் உதாரணத்தை இவங்க எல்லாம் 2005 காமிப்பாங்க. ஏடிஎம்கே ஒரு பக்கம், டிஎம்கே ஒரு பக்கம் நின்னுது. விஜயகாந்த் அவர் மட்டும் ஜெயிச்சாரு, மத்தவங்க எல்லாம் தோத்தாங்க. 2006 2005 கட்சி ஆரம்பிச்சு 6 ஜெயிச்சாரு அவர். எனக்கு என்னமோ விஜய்க்கு வந்து அதுவும் கடினம்னு தோணுது. சொன்னா ஆமா சொன்னா கேளுங்க, 3000 தான். 3000 என்ன வேணா பேசிக்கலாம். 3000 கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம், எப்படி வேணாலும் பேசிக்கலாம். எப்படி எந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாப்ல கேட்டா, நான் கலைஞரோட நான் டிராவல் பண்ணிருக்கேன், வாஜ்பாய் கூட டிராவல் பண்ணிருக்கேன், நரசிம்மாவோட டிராவல் பண்ணிருக்கேன்னு பேசிட்டு இருக்கிறாப்ல. கலைஞர் அங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு, அவர் இங்க இருந்து பாத்துருப்பாரு. அதுக்காக இதெல்லாம் என்னது, எம்ஜிஆர் கூட தான் கலைஞரோட டிராவல் பண்ணாரு. அதுக்காக சொல்லி ஏதாவது சொல்லுவீங்களா நீங்க? வேற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல, ஆளுநர் போய் மீட் பண்ணிட்டு வந்தார்ல மணி சாரு, அதுல இருந்து கொஞ்சம் இது ஒரு பவர்ஃபுல், அதுல இருந்து ஒரு இது அதிகமாயிருச்சு, ஒரு சுத்து. 3000 இல்ல நம்மலாம் இல்ல நாம வந்து நாங்க வந்து இப்படி பேசுறோம்னு கவலைப்படாதீங்க. மணி சார் வீட்டுல யாராவது அவங்க பிள்ளைங்க புள்ள ஊட்டிங்க பேரம் பேத்திங்க ஏதாவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நாங்க திட்டுறது தப்பு இல்ல நாங்க விமர்சனம் பண்றது தப்புன்னா நீங்களே சொல்லுங்க. இப்படி ஒரு மனுஷன் பேசினா அவரை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? இல்ல சாவர்கர் தான் வந்து காந்தியை விட நேருவை விட சாவர்கர் வந்து ரொம்ப கடுமையான சிறை கொட்டடிங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. நேரு என்ன கஷ்டப்பட்டாரு? நேருவை விட சிறந்த தலைவர் சாவர்கர் தான். என்ன இன்னும் கடைசி 3000 சார் மணி சார் காலாபாண்டியில வந்து அந்தமான்ல தனிமை சிறையில் இருக்கார். 12 அடியில் இருக்கார் அவர் சிறையில். அவர் சிறையில் பட்ட துன்பத்தை தேசபிதா மகாத்மா காந்தியோ பண்டித ஜவஹர்லால் நேருவோ கூட படலை. சில கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையோட முக்கியமான காலகட்டத்தை கழிச்ச ஒரு சாவர்கர். இந்த நாட்டோட சுதந்திர போராட்டத்தில் சாவர்கருக்கும் ஒரு பங்கு உண்டு. ஆனால் இன்னைக்கு அதை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்து? தயவு செஞ்சு இதை பேசுங்க. என் கருத்தை நீங்கள் மறுத்து கூட பேசலாம், என்ன முத்திரை ஊற்றலாம், என்ன கழுவில் ஏற்றலாம், ஓகே ஃபைன், செஞ்சுட்டு போங்க. இதெல்லாம் வந்து இவர் இருக்காருல்ல மோதிரம், இவரு சுண்டி மோதிரம், இவருங்க அதுதான் டேட்டா நம்பர். துரைந்திரன் ரவிசாமி கூட இவ்வளவு தூரம் சாவர்கரை விட்ட மாட்டான். ஒரு ஆர்எஸ்எஸ் காரங்கன்னு சொல்லவே ஒழிய சாவர்கர் உயர்ந்தவன் சொல்ல மாட்டாரு. அவரு நான் சொல்லி ஒருவேளை எங்கேயும் சொல்லியிருக்காருன்னு தெரியல. ஆனா அவரு கூட ஹெசிடேட் ஆகிற அளவுக்கு ஒரு 3000க்கு இப்படியெல்லாம். அதனால இல்ல அவரு மணி சார் வந்து அதுல பிஹெச்டி பண்ணிருக்காப்ல. அப்படியா? ஆமா. ஏதாவது எதுல இதை பேசினா 3000 ரூபாய் இல்ல
வாயை திறந்தா 3000 நீங்க எது வேணா பேசிக்கலாம். அவ்வளவுதான் பட்ஜெட்டுக்குள்ள நீங்க ஆனா எத்தனை தடவை வேணா கூப்பிடலாம் ஒரு வேலைக்கு இல்லடா பேசுறதுக்கு சொல்றேன். ஒரு 3000க்கு ஒன் டைம் தான். ஒன் டைம் ஆமா ஒன் டைம். ஆனா எத்தனை நாள் நீ வந்து ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போயிட்டாரு சார் இது மாட்டிருக்கு சார் வாங்க சார் ஓட்டி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா போய் கூப்பிட்டு வச்சு அவங்க இது பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க, பேட்டி எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அதனால ஒரு வாட்டிக்கு ஒரு 3000 கொடுத்த வாட்டி எத்தனை வாட்டி யூஸ் பண்ண முடியாது. ஒரு வாட்டி நீ 3000 கொடுக்கணும். அதனால ஒரு 3000 அவரு வேலையை விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறதுனால அவர் இந்த மாதிரி இன்டர்வியூல தான் ஒரு லைஃப் போகுதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஆமா அனைத்தும் இந்த 3000 மட்டும் இல்லாம எல்லாமே இதற்காக. ஆமா ஏன்னா நாட்டுல வந்து வாக்குச்சாவடி பிரச்சனை, ஓட்டு பிரச்சனை, ராகுல் காந்தி தலையை பிடிச்சிட்டு நிக்கிறாப்புல, அரெஸ்ட் பண்றாங்க. நாட்டுல வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு 300 MP போய் என்ன சொல்லுவாங்க ஒரு நெருக்கடி, நாட்டுல வந்து ஒரு நெருக்கடி நிலை போயிட்டு இருக்குது. எனக்கு இன்னைக்குதான் நான் உணர்றேன். என்னன்னா அம்பேத்கர் சொல்லுவார்ல, ஒரு ஓட்டு ஒரு உரிமை, ஒரு வாக்கு தான் ஒரு மனிதனை வந்து தீர்மானிக்குது. மனுஷனை இந்தியாவில் குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷனாவது மனிதன் மதிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன் அந்த ஓட்டுங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு வந்து ஓட்டு கொடுத்தாங்க. அந்த ஓட்டையே இன்னைக்கு வந்து கேள்விக்குறி ஆகிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? இந்தியா மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகுதுன்னு அர்த்தம். மனு தர்மத்தின்படி, பார்ப்பனியத்தின்படி மனிதன் மதிக்காத அளவுக்கு ஒன்று ஓட்டே கிடையாது. இந்த 1.5 லட்சம் பேர் அவங்க என்னவா நினைப்பானுங்க? அப்போ திரும்ப வந்து அந்த ஓட்டுக்கு மதிப்பிழக்க வச்சு இந்த மக்களை வந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு போகிறாங்களோன்னு பயமாக இருக்குது நமக்கு. அப்பேற்பட்ட பிரச்சனைலாம் போயிட்டு இருக்குது. அதை பற்றிலாம் பேசாமல் 3000 கொடு, எத்தனை நட்டுலாம் கூப்பிடுனீங்க, நான் வந்து உனக்கு வந்து ஆடியன்ஸ் எப்படி திருப்தி ஆகிறாங்களோ அப்படி நான் ஒரு ஹாப்பி என்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு பேசுகிற ஆளை இதை விட வேற எப்படி பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியல.